12வது சுற்றில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 76,692 வாக்குகள் பெற்று முன்னிலையை வகித்து வருகிறார். பாமகவின் சி. அன்புமணி 32,974 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளார். விவரங்களை வழங்குகிறார் வினேஷ். தொடர்ந்து விவரங்களை பதிவு பண்ணலாம். தற்போது வரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் 12வது சுற்று முடிவில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் 12வது சுற்றுல கிட்டத்தட்ட 76,692 வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். காலையில் தபால் வாக்கு எண்ணும் பணியில் தொடங்கி தற்போது வரை 12 சுற்றுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. 12வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் 76,692 வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் நீடிக்கிறார். அதே போல இரண்டாவது இடத்தில் பாமக வேட்பாளர் சி. அன்புமணி அவர்கள் 32,974 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளார். அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அபிநயா அவர்கள் 5,918 வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 29 வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தார்கள். அதே தேசிய கட்சி, மாநில கட்சி என சேர்த்து ஒட்டுமொத்தமாக 29 வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தார்கள். முக்கியமாக மும்முனை போட்டியாக பார்க்கப்பட்ட திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி உட்பட அனைத்து கட்சியினுடைய வாக்கு சதவீதம் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த 12வது சுற்று முடிவின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் 76,692 வாக்குகள் பெற்று தொடர்ந்து காலை முதலே தற்போது வரை முன்னிலையில் நீடித்து வருகிறார். இன்னும் கிட்டத்தட்ட 8 சுற்றுகள் தான் மீதம் இருக்கின்றன. கடந்த 3 மணி நேரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 12 சுற்றுகள் முடிந்து நிறைவு பெற்றிருக்கிறது. மீதமுள்ள 8 சுற்றுகள் மதியம் 3:30 மணிக்குள் நிறைவேறும் என தேர்தல் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே தொடர்ந்து முன்னிலையில் நீடிக்கக்கூடிய திமுக பல்வேறு இடங்களில் கொண்டாட்டங்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல வாக்கு எண்ணிக்கை மையம் அருகில் இருக்கக்கூடிய சாலைகளிலும், அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் உட்பட பல்வேறு இடங்களிலும் திமுகவினர் உற்சாகமாக பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை வழங்கி தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு திமுக நிர்வாகி மத்தியிலும் மகிழ்ச்சியை வெளிப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காலை முதலே தபால் வாக்குகளாக இருக்கட்டும், அதே போல வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியாக இருக்கட்டும், தொடர்ந்து திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் தொடர்ந்து முன்னிலையில் நீடிக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 12வது சுற்றின் முடிவில் ஒட்டுமொத்தமாக 76,692 வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் நீடிக்கிறார். ஒட்டுமொத்தமாக இங்கு பதிவான வாக்குகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1,90,642 வாக்குகள் மேலாக இங்கு ஒட்டுமொத்தமாக பதிவாகியிருந்தது. 84% வாக்குகள் பதிவாகியிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது 12வது சுற்றில் திமுக வேட்பாளர் முன்னிலையில் நீடிக்கிறார்.